என் தங்கமே, உன்னுடைய கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த கருப்பன் வாக்கு உன் கண்ணில் படும். கருப்பன் வாக்கினை என் பிள்ளை ஒரு நாளும் தள்ளிவிட்டு செல்லாதே. அப்பன் காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்வதில்லை. காரணமில்லாமல் உன்னை எதையும் செய்யச் சொல்வதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிர்ஷ்ட நாளில் இந்த கருப்பன் உனக்கு இந்த நல்ல வாக்கினை தர வந்திருக்கிறேன் என்றால் அப்பன் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எக்கச்சக்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையை நீ கேட்டது போலவே உன் கைகளில் அழகாக ஒப்படைக்க இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். அப்பனின் அன்பு என்னவென்று உணராத பிள்ளைகளுக்கு இனிமேல் நிச்சயமாக இந்த கருப்பனின் அன்பு எத்தனை பெரியது என்பது தெரிய வரும். எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நல்லதை செய்திருக்கிறேன் என்பது புரிய வரும். இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருப்பதுதான் உனக்கு பிரச்சனைகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் இதைவிட அதிகமான கஷ்டங்கள், இதைவிட அதிகமான பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு இருந்தது. அதிலிருந்தெல்லாம் நான் உன்னை மீட்டு வந்திருக்கின்றேன். எல்லா பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்தமாக உன் மீது திணித்தால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. எந்த அளவிற்கு உன்னால் கஷ்டங்களை தாங்க முடியுமோ அந்த அளவிற்கு மட்டும்தான் உனக்கு கஷ்டங்களை நான் கொடுத்திருக்கின்றேன். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் நான் தான் தூக்கி சுமந்திருக்கின்றேன். சில நேரங்களில் நீயே யோசித்திருப்பாய், எப்படியோ முடியக்கூடிய பிரச்சனை, நல்ல வேளை இப்படியாவது முடிந்து விட்டதே என்று நீ நினைத்திருப்பாயல்லவா? அப்பேற்பட்ட நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவையும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்ததையும் இந்த கருப்பன் நான் தான் கொடுத்தேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதுவும் சட்டென்று ஒரு நாளில் மாற்றங்களை உனக்கு கொடுக்கவில்லை. எதுவும் சட்டென்று ஓரிரவில் அதிசயத்தை நடத்தவில்லை. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு நாளுமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் தந்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. நான் ஒவ்வொரு நாளாகவும் உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க பல முயற்சிகளை செய்த பொழுது இந்த கருப்பன் உன்னை இந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பது அறியாமல் என் பிள்ளை நீ மிகுந்த வேதனையுற்றாய், மிகுந்த சோதனைகளை அனுபவித்தாய். கஷ்டங்கள் அதிகமாக இருப்பதை நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டாய். ஆனால் சட்டென்று ஒரு முடிவு வரும் பொழுது உன் மனது அந்த நேரம் சந்தோஷப்பட்டதல்லவா? ஆனால் பின்னால் இருந்து உனக்கு இந்த நன்மைகளை செய்தது இந்த கருப்பன் தான் என்பதை மட்டும் நீ உணராமல் இருந்து விட்டாய். அதற்கு காரணம் தெய்வம் நமக்கு தருகிறது என்கின்ற நம்பிக்கை இல்லாது போனதுதான். நாம் வேதனைப்படும் பொழுதும் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுதும் நம்மை சூழ்ந்து நம் தெய்வம் நம்மை காக்கும், நம் குலசாமி நம்மை விட்டு வேறெங்கும் செல்லாது என்கின்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள் இருந்திருந்தால் என்றோ இந்த கருப்பனை நீ உணர்ந்திருப்பாய். சரி, இத்தனை நாளும் இருந்தது பரவாயில்லை. இப்பொழுதுதான் உன் கருப்பன் நேரடியாகவே உன்னோடு வந்து பேசுகின்றேன் அல்லவா? இனிமேலாவது கருப்பன் உன்னோடு இருப்பதை உணர்ந்து அப்பன் உனக்கு தருகின்ற வார்த்தைகளை புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சுற்றி நடப்பது என்னவென்று என் பிள்ளை ஒரு நாளும் வேதனைப்படாமல், உன்னை இந்த வாழ்க்கை எங்கெல்லாமோ அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்று நினைத்து வருத்தப்படாமல், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நம் கருப்பன் துணை இருப்பான், நாம் செய்வதை மட்டும் சரியாக செய்து கொண்டிருப்போம் என்று என் பிள்ளை நீ நினைத்தால் போதும். நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகத்தான் நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களும் சரியாகத்தான் இருக்கும். எத்தனையோ முறை நீ இதிலிருந்து தப்பிக்க நினைத்த பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஓர் விஷயத்திலிருந்து ஒரு நாளும் தப்பிக்க முயற்சி செய்யாதே.
அதை முடித்துவிட்டு அடுத்த விஷயத்தை பார்க்கச் செல். இல்லை என்றால் அதிலிருந்து வருகின்ற கஷ்டங்கள் மேலும் மேலும் உன்னை அதிக அளவில் பாதிக்க தூண்டிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை ஆட்டி படைத்தது என்பதனை நீ முதலில் சிந்தித்து பார். எந்த சூழ்நிலையில் நீ இந்த வாழ்க்கையில் இருந்து தப்பித்தாய் என்று சற்று சிந்தித்து பார். எல்லா சூழ்நிலைகளையும் சேர்த்து வைத்து பார்த்தால் இதுவெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இனிமேல் தோன்றாது. நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்து நமக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும். என் பிள்ளையே, உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு அப்பனாக எனக்கு இருக்கின்றது. அதனால் பிரச்சனைகளை கண்டு துவளாமல், கெட்ட நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி புலம்பாமல், நம் அப்பன் இருக்கும் பொழுது நாம் ஏன் இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று யோசித்துப்பார். உன்னுடைய சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையாக மாறும். உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னை வாழ வைக்கும். அப்படி என்றால் என் பிள்ளை, வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது? நீ யோசிக்கின்ற உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு கஷ்டத்திலும் உனக்கு நல்லது ஒன்று அதன் பின்னால் நடக்கும். நடக்கின்ற நன்மைகளை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களும் திருப்பங்களும் வாழ்க்கையில் ஒரே நாளில் நடந்து விடாது. ஆனால் நடக்கும் பொழுது அது உன்னை நிச்சயமாக வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பங்களும் நடக்காது. ஆனால் இந்த கருப்பனால் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை நடத்தி கொடுக்க முடியும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமான சந்தோஷத்தை கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் எல்லாமும் தானாகவே நடக்க தொடங்கும். உன்னுடைய மனநிலையும் மாறும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். நேர்மறையான சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்று என் பிள்ளை எப்பொழுதுமே நீ உனக்குள் ஒரு உறுதியை எடுத்து கொண்டால் போதும். நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள வைக்கும். கேட்டது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காமல் அதை நாம் பெற வேண்டும் என்று நீ முயற்சி செய். யார் நமக்கு தருவார்கள், யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்பதனை எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு, எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம் வாழ்க்கை நமக்கானது, இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கஷ்டங்கள் மீண்டும் மீண்டும் வந்ததனால் இந்த வாழ்க்கையை வெறுக்க தொடங்கினாய். சந்தோஷங்கள் மீண்டும் மீண்டும் வந்தால் வாழ நினைப்பாய். அப்படித்தானே என் பிள்ளையே? அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் வாழ வேண்டும் என்கின்ற வெறி உனக்குள் இருக்க வேண்டும். கருப்பனின் பிள்ளையாக இருக்கின்ற என் குழந்தைகள் ஒரு நாளும் வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடக்கூடாது. பிரச்சனைகள் வந்துவிட்டதே என்று சொல்லி அதற்காக பயந்து ஒடுங்கக்கூடாது. நடப்பது எல்லாம் உன்னை வாழ வைக்கும். வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் நல்ல உயரத்திற்கு அழைத்து செல்லும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி நீ வாழ்ந்து காட்டுவாய். இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லத்தான் போகின்றது. இந்த கருப்பனின் ஆசிகள் உன்னோடு இருக்கும் வரை எந்த ஒரு துன்பத்திலும் நிச்சயமாக நீ அப்படியே இருந்து விடமாட்டாய். ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நம்பிக்கை கொண்டு உன்னை வாழ வைக்கும். உன் நம்பிக்கைக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்களை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான மன நிறைவை பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க பழகு. என்ன கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர பழகு. நல்ல நேரத்தில் நல்ல சோதனைகள் உன்னை தீண்ட வரும் பொழுதெல்லாம் நீ அதிலிருந்து விடுபடக்கூடிய மன நிறைவை பெற்றிருந்தால், அதிலிருந்து விடுபட முடியும் என்ற நம்பிக்கையை பெற்றிருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. எந்த ஒரு கெடுதலையும் யாரும் உனக்கு நடத்த முடியாது. இந்த நொடி உன் மனது நம்ப வேண்டும், நமக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது, நம்முடைய கெட்ட நேரம் முடிந்து விட்டது என்று. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.